குட் மார்னிங். நான் உங்கள் எஸ்தர் மிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம். கதையோட பேர் தர்ஸ்டி க்ரோ, தாகமாக இருக்கிற காக்கா. ஒரு காட்டில் ஒரு காக்கா இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்து ரொம்ப வெயில் அடிச்சிச்சான். அந்த வெயில்னால அந்த காக்காவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப தாகமாக இருந்துச்சான். தண்ணி குடிக்கணும் போல் அதுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த காக்கா ஒரு கிணத்துல போய் உட்காந்து பார்த்துச்சான். அந்த கிணத்துல பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளார தண்ணியே இல்லையாம். இந்த காக்கா அப்புறம் என்ன பண்ணுச்சு, பறந்து போய் இன்னொரு இடத்துல ஒரு பானையை பார்த்துச்சான். அந்த பானைக்குள்ளார எட்டி பார்த்தப்ப அடியில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான். இந்த காக்காவுக்கு உள்ள அந்த மூக்கை வச்சு அந்த காக்கா என்ன பண்ணிச்சான், எட்டி எட்டி குடிக்க ட்ரை பண்ணிச்சான். அப்போ என்ன பண்ணவே முடியல, அதால் தண்ணியை குடிக்கவே முடியலையாம். அப்போ அந்த காக்கா ஒரு யோசனை பண்ணுச்சு. அங்கே பார்த்தா அங்கே குட்டி குட்டி நிறையா ஸ்டோன்ஸு, கல்லெல்லாம் கிடந்துச்சான். அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா என்ன பண்ணிச்சான், இந்த பானைக்குள்ளே போட்டுச்சான். இந்த பானைக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி அடியில் அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, மேலே வந்துருச்சான். உடனே இந்த தாகமாக இருந்த காக்கா இந்த தண்ணியை சந்தோஷமாக குடிச்சிச்சான். வயிறு நிறையா குடிச்சிட்டு என்ன பண்ணிச்சான், சந்தோஷமாக பறந்து போணுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும். நம்ம முயற்சி செய்தாதான் எந்த ஒரு காரியத்திலையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ.